சாத்தியமில்லாத வாரிசு மீட்பு பயணம் எபிசோட் -1. தேவ் கபூரின் பாழடைந்த கடந்த காலம் நிழலின் மரபு அணுகுமுறைகள் மற்றும் வெளிப்படுத்துகிறது. ஒரு சாதாரண நாளாகவே கில்லி குடும்பத்தில் காலை ஆரம்பிக்கின்றது. நந்தினி கில், இப்போது மிசஸ் ராயசடா, தனது நாளாந்த பணிகளில் இருந்தாள். அவரது எண்ணங்கள் பெயரால் முன்மொழியப்பட்ட அற்புதங்களை அஞ்சாதவாறு தூரத்தில் இருந்தன. பிரதமர் அர்ஜுன் ராயசடாவுடன் திருமணம் அவரது பெயருக்கு அசல் மாற்றத்தை மட்டுமே கொண்டு வந்தது. அதில் ஒரு பிரமாண்ட வாழ்க்கை, சிறப்பு பரிசுகள் எதுவும் இல்லை. ஒரு சிம்பிள் மனிதன் அவளைச் சுற்றிலும் அறியாதவராக இருந்தார். அவரது குடும்பம் அர்ஜுனை எப்போதும் வெறுக்கையாக பார்க்கும் கடைசி நபர் என்று சொல்கிறது. நகர்களை நம்பிய மக்களை என்னவாக வேண்டுமானாலும் அடைவதாக கூறியிருக்கிறது. மற்றொரு பக்கம் அர்ஜுன் சிறந்த சொற்களை பேசாத மனிதன், வீட்டு அமைதியான ஆனால் நிலையான வருகையின் சார்பாக இருப்பார். நந்தினியின் குடும்பம் அவரை யாரோ ஒருவராக கையாள்வதை விட வேண்டாம் என்று நினைத்தார். அவர் தனது சாதனைகளை பெரிதும் கூறவில்லை, தனது நிலையை காட்டவில்லை. நந்தினிக்கு போல் அவர் ஒரு புதிராக இருந்தார். அவர் திருமணம் செய்த ஒருவன், ஆனால் உண்மையில் நன்கு அறியாதவர். ஆனால் இந்த நாள் அவர்களின் வாழ்க்கையின் அமைதியான முன்னணி முறையை உடைக்கும் வகையில் நியதியுடன் நியாயமானது. காலை அஞ்சலியில் ராயசடா குடும்பத்தின் புகழ்பெற்ற சீலுடன் குறிக்கையிடப்பட்ட ஒரு கடிதம் வந்தது. அர்ஜுன் அந்த சின்னத்தை பார்த்தவுடன் அவரின் இதயம் ஒரு இடம் தவிர்ந்தது. இந்த மரபிடத்தில் இருந்து சில வருடங்கள் தங்கள் வாழ்க்கையை விலக்கி புதிய நிலையை அடைவதற்கான பாதையை மறந்தார். ஆனால் இது அவருக்கு எதிர்நோக்கியதாகவே இருந்தது. கடிதத்தை திறந்து அர்ஜுன் அதில் உள்ளதை விரைவாக படித்தார். செய்தி அதிர்ச்சியான மற்றும் நிஜமாகவே இருந்தது. அவர் ஒருபோதும் சந்திக்காத நெருங்கிய தந்தை மறைந்துவிட்டார். ஆனால் அதற்குள் அர்ஜுன் நாட்டின் மிகப்பெரிய தொழில்நுட்ப துறைகளில் ஒன்றான ராயசடா தொழில்முறை குழுவின் அதிகாரப்பூர்வ வாரிசாக நியமிக்கப்பட்டார். பக்கம் குறித்த வார்த்தைகள் எதிர்பார்ப்புகளும் மாற்றங்களின் எடையும் இருந்தன. நந்தினி காற்றில் உள்ள பதற்றத்தை உணர்ந்தார். கவனமாக அர்ஜுனை பார்த்தார். என்ன நடந்தது என்றார். அவரது குரலில் கவலை இருந்தது. அர்ஜுன் மேலே பார்த்து அவரது முகம் வாசிக்க முடியாததாக இருந்தது. எல்லாம் மாறப்போகின்றது நந்தினி என்றார் மெதுவாக. கடிதத்தை அவருக்கு கையளிக்கிறான். அவர் படிக்கும்போது அவரது கண்கள் நம்ப முடியாத அளவுக்கு விரிவடைந்தன. இதோ அவர் திருமணம் செய்த மனிதன். அவர் குடும்பம் கேட்கும் பணக்காரன். அந்த நேரத்தில் அர்ஜுன் எதிர்கொள்ளும் அளவையும் உணர்ந்தான். அவரது வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இது அவருக்கு ஒரு வாய்ப்பு, நந்தினியின் மதிப்பினை பெறுவது மற்றும் மற்றவர்கள் அவருக்கு அன்பை வழங்குவது. இது அவருக்கு, கில்லி குடும்பம், அவரை கொலைக்காரராக கருதியவர்கள், அவரின் உண்மையை பற்றிய பாடத்தை சொல்லும் தருணமாகும். அர்ஜுன் உறுதியுடன் நாட்காலியில் நிற்கிறான், வெளிக்குச் செல்லும் சுவர் பக்கம் நோக்கி. அவர் அறிந்த வாழ்க்கை இப்போது மறைந்தது. ஒரு எதிர்காலம் இரண்டு நம்பிக்கையுடனும் சவால்களுடனும் நிறைந்தது. எதிர்பாராத வாரிசு, புதிய இலக்குடன், மீட்பு, அன்பு மற்றும் உலகத்தை சரிசெய்யும் ஒரு பொறுப்பு. சூரியன் இன்னும் முழுமையாக எழவில்லை. முதலில் தொலைபேசி அழைப்புகளின் அலை உருவானது. அர்ஜுன் ராயசடாவின் எதிர்பாராத வாரிசு செய்தி தீமடியில் பரவி முக்கியமான செய்திக்கூட்டங்களில் எல்லாம் ஹெட்லைனாக மாறியது. முன்னர் அமைதியான ராயசடா குடும்பம் இப்போது ஆர்வம் மற்றும் கூர்மையான பார்வைகளை தாங்கும் மையமாக மாறியது. ஏனெனில் பெயரளிக்கையாளர் வீட்டின் முன்னால் முகாம் அமைத்திருந்தனர். நாட்டின் மிகப்பெரிய தொழில்நுட்ப வரிசைகளில் ஒருவராக நிகர்மையை பெறவேண்டிய புதிய வாரிசை பார்க்க உலாவி இருந்தனர். நந்தினி மடியில் இருந்தாள், தொலைபேசியுடன், ஹெட்லைன்களை படிக்கையில். பிரதமர் ராயசடா, மறைக்கப்பட்ட மில்லியனர் என்று அவள் கூறினாள். அவளது குரலில் நம்ப முடியாத தன்மை இருந்தது. அவள் அர்ஜுனை தவிர, அவர் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எதுவும் பாதிக்கப்படாதவர் போல அமைதியாக தனது காலை தேநீர் அருந்தி கொண்டிருந்தார். நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் என்றாள். அவளது பாதிப்பு மறைக்கப்படவில்லை. எல்லாம் ஒரு முறை ஒரே இரவில் மாறிவிட்டது.
மக்கள் நமக்கு மாறுபட்ட முறையில் அணுகுவார்கள் மற்றும் என் குடும்பம். அவர்கள் நம்ப மாட்டார்கள். அர்ஜுன் தனது அவைக்கவும் அவளது பார்வையை சந்திக்கவும். நான் வாழ்க்கையின் முழு வாழ்க்கையிலுமே பிரபாகரத்தை தவிர்க்க முயற்சித்தேன் நந்தினி. இது நான் விரும்பியதாக அல்ல, ஆனால் இப்போது இது இருக்கிறது. நமக்கு இதை நேரடியாக சந்திக்க வேண்டும். நான் மட்டும் செய்யவில்லை, நம்மிடம் மட்டுமே. நந்தினி மாறிவிட அவளது மனதில் அவரது வார்த்தைகளை புரிந்துகொள்வது கஷ்டமாக இருந்தது. அவர்களது திருமணம் காதலின் அடிப்படையில் எப்போதும் இல்லை, ஆனால் அர்ஜுனின் கண்களில் உள்ள நேர்மை அவளை தவிர்க்க முடியவில்லை. முதன்முறையாக அவள் அவரை பொறுப்பாளியாக பார்க்கவில்லை, ஆனால் எவ்வளவோ நன்மையை எடுத்து கொண்டவனாக கண்டார். அந்த நாள் செயல் நெருக்கடியில் காணப்பட்டது. சட்டமன்றர் மற்றும் தொழில்முறை ஆலோசகர்கள் வீட்டு உள்ளே மற்றும் வெளியே விரைவாக சென்றனர். ஒவ்வொருவரும் ராயசடா தொழில்முறை குழுவின் பின்விளைவுகளை எடுத்துச் சென்றனர். நந்தினி அர்ஜுன் தற்போது வாரிசாக கையளிக்கப்படும் பேராசிரியை பரிசுத்தத்தின் அளவை ஒரே நேரத்தில் படித்தார். தொழில்கள், நிலமொழி, உலகளாவிய முதலீடுகள். ராயசடா செல்வம் விரிவானது, அதன் தாவலுக்கு பொருளாதாரத்தின் ஒவ்வொரு மூலையில் சென்றது. ஆனால் குழப்பத்தின் இடையே அர்ஜுன் தனிப்பட்ட முறையில் நடத்த விரும்பிய ஒரு கூட்டம் இருந்தது. மாலை நேரம் அருகிலிருந்தபோது அவர் நந்தினியை வீட்டின் பின்புற சிறிய படியில் கலந்து கொள்ள அழைத்தார். உள்ளே அவர்கள் எதிர்பார்த்து பார்த்தனர். குடும்பத்தின் நீண்ட கால சேவையாளர் சட்டமன்றர் திரு கபூர் இருந்தார். திரு கபூர், அர்ஜுன் ஆரம்பித்தார், எனக்கு எல்லாவற்றையும் அறிய வேண்டும். மேலும் எந்த ரகசியங்கள் இல்லை. நான் இந்த பொறுப்பை ஏற்கிறேன் என்றால் எனக்கு என்னை தேர்ந்தெடுக்க விட்டது என் தந்தை என்ன செய்தது என்று முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும். திரு கபூர் மரியாதையுடன் தலை சார்ந்தார். உங்கள் தந்தை திரு ராயசடா எப்போதும் நீங்கள் அவரது பெரும்பான்மையை வாரிச்சு ஆகவென எதிர்பார்த்தார். நீங்கள் வலிமை மற்றும் சுதந்திரமாக இருப்பதை பாராட்டினார். அவரது நேரம் குறைந்தபோது அவர் தனது வாரிசுகளை மாற்றுவதற்கு முன்பு உங்கள் மீது நம்பிக்கை வைத்தார். நீங்கள் உரிய வாரிசு அர்ஜுன், இந்த நிறுவனம் உங்கள் தலைமையில் இருக்க வேண்டும். நந்தினி அமைதியாக கேட்டார், அந்நிறுவனத்தின் பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தார். திரு கபூர் தொடர்ந்தபோது தொழில்நுட்பத்தின் பல அம்சங்களை தொகுத்து காட்டியபோது அர்ஜுனின் முகம் மாறியது. அவரது புதிய நிலையை முறைமையாக ஏற்கும்போது இது இன்னும் வேறுபாடு, ஒரு நம்பிக்கையை புகட்ட வேண்டிய தீர்மானம். அந்த கூட்டம் திரு கபூர் வழங்கிய ஒரு இறுதி ஆலோசனையுடன் முடிந்தது. ராயசடா பெயர் முக்கியத்துவம் கொண்டது அர்ஜுன், ஆனால் அது எதிர்பார்ப்புகளையும் கொண்டுள்ளது. உங்கள் தந்தை ஒரு சிக்கலான மனிதன், அவரது மரபு ஒரு ஆசீர்வாதமாகவும் சவாலாகவும் உள்ளது. நீங்கள் எப்படி இதனை நடக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை மற்றும் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். திரு கபூர் வெளியே சென்ற பிறகு நந்தினி அர்ஜுனை பார்த்தார். அவரது உள்ளேயே கலவையான உணர்வுகளை உணர்ந்தார். அடுத்தது என்ன? அர்ஜுன் சிரித்தார். அவரது ஒளியினால் அத்தனை முறை பார்த்தபோது அவர் முன்பே கண்டதில்லை. இப்போது நாங்கள் ராயசடா பெயருக்கு உரிய வாழ்க்கையை உருவாக்குகிறோம். ஆனால் முதலில் அவர் கூறினார், அவரது குரல் கடுமையாக, நாங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்க போகிறோம். அவர்கள் என்னுடைய உண்மையான யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இந்த திருமணம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நந்தினி ஒருவேளை தன் முதுகில் ஒரு மிரட்டலை உணர்ந்தாள். அவர் முன்னிலையில் நின்ற மனிதன் மற்றொரு அர்ஜுன் அல்ல, அவர் அமைதியான கணவராக இருக்கிறார். அவர் அர்ஜுன் ராயசடா எதிர்பாராத வாரிசு, உலகத்தில் தனது இடத்தை பெற தயாராக இருக்கும். மற்றும் அவர்கள் கில்லியை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்போது நந்தினி இது அவர்களது பயணத்தின் ஆரம்பமே என்பதை உணர்ந்தாள். கில் குடும்பத்தின் வீடு செழுமையான பகுதியில் அமைந்திருந்தது, அங்கு தோற்றங்கள் முக்கியமானவை. நந்தினி தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை இங்கு கழித்திருந்தாள், பாகுபாட்டை அதிகமாக மதிக்கும் மக்களைச் சுற்றி. அவரது குடும்பம் எப்போதும் தங்களின் சமூக நிலையை பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தது. மேலும் அவர்
பாவர் எனக் கருதப்படும் ஒருவருடன் திருமணம் செய்ததால் அவர்களுக்கு எப்போதும் அவமானமாக இருந்தது. ஆனால் அவர்களால் எவ்வளவு மதிக்கப்படவில்லை என்றாலும் அந்தச் சாதாரணமாக பாராட்டப்பட்ட மனிதன் இன்று நாட்டின் மிகப் சக்திவாய்ந்த நபர்களில் ஒருவராக மாறிவிட்டான். அர்ஜுன் மற்றும் நந்தினி கில் இல்லத்தை அணுகும் போதே நந்தினி தனது நரம்புகள் மடிந்து வருவதை உணர்ந்தாள். அர்ஜுனின் மீதான குடும்பத்தின் பரிதாபம் பற்றி அவர் ஒருபோதும் எதிர்கொள்ளவில்லை, ஆனால் இப்போது எல்லாம் வெளிப்படப் போகிறது. அவள் அர்ஜுனை பார்த்தாள். அவர் அமைதியாகவும் தீர்மானமாகவும் நடந்து கொண்டு இருந்தார். அவரது அமைதியான நம்பிக்கை அவளுக்கு விசுவாசமாகவும் அதிர்வெண்டியதாகவும் தோன்றியது. அவர்கள் கதவுக்கு வந்தபோது நந்தினியின் முதல்வன் ராஜ் அவர்களை வரவேற்றார். அவர் அர்ஜுன் மீது உணர்த்தாததாகவே உள்ள விரக்தியை வெளிப்படுத்தினார். நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் அர்ஜுன் என்றார் ராஜ். அவரது குரலில் மேலே அடங்கிய தன்மை உண்டு. மரியாதை கடனை கேட்க வந்தீர்களா, அல்லது நீங்கள் நமது நந்தினிக்கே ஏற்றதாக இல்லையென கண்டுபிடித்திருக்கிறீர்களா? அர்ஜுன் ராஜின் பார்வையை உறுதியாக சந்திக்கிறான். நான் இங்கு வரவேண்டிய காரணம் ராஜ் குடும்பத்துடன் சில செய்திகளை பகிர்வதுதான். எல்லோரும் வீட்டு உள்ளே உள்ளவர்களா? ராஜ் சிரித்து கொண்டிருந்தான். அவர் நினைத்தது போல உணர்வை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அவர்கள் வாழ்க்கை அறையில் இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் போன்ற ஒருவருக்கு எவ்வளவு சுவாரஸ்யமான தகவல் இருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக படவேண்டியதில்லை. நந்தினி தனது மார்பில் அடித்து விழுந்து அவரது பெற்றோர், இளைய சகோதரியின் மற்றும் சில விரிவான குடும்ப உறுப்பினர்கள் கூடிய இடத்தில் நுழைந்தார்கள். சூழல் சாதாரணமாக இருந்தாலும் அர்ஜுனின் தோற்றத்தை பார்த்ததும் பதற்றம் அதிகமாகவே இருந்தது. அவளது தாய் மிசஸ் கில் முதலில் பேசினாள். அவரது குரலில் பரிதாபம் தென்படும். நீங்கள் இங்கு என்ன செய்ய வந்தீர்கள் அர்ஜுன்? நமது மகளை பொறுத்து விளையாடுவதில் நீங்கள் மிக பிஸியாக இருப்பதாக நாங்கள் நினைத்தோம். நம்முடன் கவலைக்குரியதாக வரும்போது. அர்ஜுன் அமைதியாக இருந்தாலும் அவரது குரலில் ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தது. நான் இங்கு இருப்பதற்கான காரணம், நீங்கள் அனைவரும் நான் யார் என்பதை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த அறையில் மௌனம் நிலவியது. குடும்பம் குழப்பமாக பார்வையிட ஆரம்பித்தனர். மிஸ்டர் கில், நந்தினியின் தந்தை, தனது நாட்காலியில் மடிந்து ஒரு சந்தேக கண்ணாடியை உயர்த்தினார். அந்த உண்மை என்னவாக இருக்க வேண்டும்? அர்ஜுன் தனது ஜாக்கெட் கழுவில் உள்ள ஒரு மடிக்குறியை எடுத்து மிஸ்டர் கிலுக்கு வழங்கினான். இது என் தந்தையின் இறுதி கடிதம். நான் அர்ஜுன் ராயசடா தொழில்நுட்ப குழுவின் உரிய வாரிசு. அந்த அறை அதிர்ச்சியான மௌனத்தில் மாறியது. மிசஸ் கில் வியக்க குவிக்கப்பட்டாள். ராஜ் அந்த கடிதத்தை பிடித்து உள்ளடக்கம் அதிகரித்த நம்பிக்கையுடன் படித்தான். குடும்பத்தின் பிரதிகள் அதிர்ச்சியுடன் கலந்துவிட்டனர். அவர்களின் முகங்கள் குழப்பம் மற்றும் உணர்வால் நிரம்பியிருந்தன. ராஜ் மௌனத்தை உடைத்தான். அவரது குரல் குலையப்பட்டது. இதன் உண்மை. இது உண்மையாக இருக்க முடியாது. நீங்கள் ராயசடா செல்வத்திற்கு வாரிசாக இருப்பதாகச் சொல்கிறீர்களா? அது எப்படி சாத்தியமாகும்? அர்ஜுன் அறையின் ஒவ்வொரு உறுப்பினரின் அதிர்ச்சியான முகங்களை பார்த்தான். நான் என் குடும்பத்தின் பெயரை கொண்டு என் மதிப்பை நிரூபிக்க விரும்பவில்லை. நான் என் வாழ்க்கையை என் விதிகளின் அடிப்படையில் கட்டியதுதான். ஆனால் இப்போது உண்மை வெளிப்படுகிறது. நான் வாரிசு, மற்றும் அதுவுடன் வரும் பொறுப்புகளை நான் எளிதாக நிறைவேற்றுவேன். மிசஸ் கில் நந்தினியை பார்த்தாள். அவள் கண்களில் குழப்பமும் அச்சமும் ஒளிந்து இருந்தது. நந்தினி, நீங்கள் எதற்கு நமக்கு கூறவில்லை? நீங்கள் இதை எதற்கு எங்களிடம் மறைத்துவிட்டீர்கள்? நந்தினி திடம் செய்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு ஒரு ஆழமான மூச்சை எடுத்தாள். எனக்கு முழுமையாக புரிந்துவிடவில்லை. நான் அர்ஜுனை அவர் யார் என்பதை பொறுத்தே திருமணம் செய்தேன், அவர் எனக்கு என்னவென்று அல்ல. ஆனால் இப்போது அனைத்தும் மாறிவிட்டது. மிஸ்டர் கில் கடைசி முறையாக பேசினார். அவரது குரல் மெதுவாகவும் அழுத்தமாகவும். அர்ஜுன், நாங்கள் உங்களை அறியவில்லை. நீங்கள் தவறாக மதிக்கின்றோம். அதற்கு மன்னிக்கவும். அர்ஜுன் தலை தழுவினான். அவரது முகம் சற்றே மென்மையாக இருந்தது. நான் மன்னிப்புகள் பெறுவதற்கில்லை.
நாங்கள் இதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நந்தினி மற்றும் நான் இவ்வப்போது எங்கள் திருமணத்தை மதிக்கப்பட வேண்டும். அந்த அரை பதற்றமானது கில்கள் அர்ஜுனின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள முயற்சி கொண்டனர். நீண்ட காலமாக அவர்களை அடக்கம் செய்தார்கள், ஆனால் இப்போது சக்தி நிலைமைகள் மிகவும் மாறிவிட்டன. அர்ஜுன் நந்தினியை பார்த்தான், அவளது கையை பிடித்தான். நாங்கள் இதிலிருந்து சேர்ந்து இருக்கிறோம் நந்தினி. இனி எந்த ரகசியங்களும் இல்லை, மறைவும் இல்லை. நாங்கள் எதிர்காலத்தில் நம்முடைய இடத்தை பெற வேண்டும். நந்தினி அவளது கையை பிணைத்தாள், அவர்களிடையே புதிய அமைதி உணர்ந்தாள். முதன்முறையாக அவள் அவர்களது உலகுக்கு எதிராக நேர்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் எதிர்காலத்தை பார்த்தாள். அவர்கள் கில் இல்லத்தை தப்பித்து சென்ற பிறகு குடும்பம் அச்சுறுத்தப்பட்டிருந்தது. நந்தினி இது பெரிய அளவிலான ஆரம்பமாகும் என்பதை உணர்ந்தாள். அர்ஜுன் இனி அவரது கணவர் மட்டும் அல்ல, அவர் ஒரு பணி முனைந்தவர் மற்றும் அவர்களது முன்னிலையில் சந்திக்க வேண்டிய சவால்களை எதிர்கொள்ளுவதற்கு தயாராக இருந்தார். காலை சூரியன் நகரத்தை தங்க நிறத்தில் குளிர்ச்சியுடன் சுடுகாட்டியது. அப்போது அர்ஜுனும் நந்தினியும் ராயசடா தொழில்நுட்ப குழுவின் தலைமையகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். இன்று அர்ஜுன் அதிகாரபூர்வமாக தனது வாரிசாகிய நிலையை ஏற்கப் போகிறார். அதுவரை புறந்தள்ளியிருந்த உலகில் ஒரு புதிய கதை ஆரம்பிக்கிறார். உயரமான கசார கட்டிடமானது மிளிரும் கண்ணாடியுடன் மற்றும் பிரபலமான ராயசடா சின்னம் அர்ஜுன் புறக்கணித்த உலகத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் இப்போது அதை அவர் ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நந்தினி அவரது பக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாள். அவளது உணர்வுகள் பெருமை மற்றும் அச்சம் ஆகியவற்றின் கலவையாக இருந்தது. கடந்த நாளில் குடும்ப வீட்டில் நடந்த சம்பவங்கள் அவளை பாதிப்படையச் செய்தன. ஆனால் அர்ஜுனின் உறுதியான தீர்மானம் அவளுக்கு சக்தியை அளித்தது. இது ஒரு முக்கியமான தருணம் என்பதை அவர் அறிவார், அர்ஜுனுக்கு மட்டுமல்ல, அவர்களின் திருமணத்திற்கு கூட. ஒன்றாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறார்கள். அது வாய்ப்பு மற்றும் அச்சம் நிறைந்தது. அவர்கள் கட்டிடத்தில் நுழைந்தபோது ஊழியர்கள் அவர்களை ஆர்வத்துடன் மற்றும் மரியாதையுடன் வரவேற்றனர். அர்ஜுனின் புதிய நிலைமை பற்றி தகவல் விரைவில் பரவியது மற்றும் நிறுவனத்தின் தலைவர்களை பார்க்க ஊழியர்கள் ஆர்வமாக இருந்தனர். அர்ஜுன் தனது அமைதியான அமைப்பை தொடர்ந்தார். வரவேற்புகளை தலை குதிப்போடு ஏற்றுக்கொண்டாலும் முன்னணி வேலைகளை நம்பிக்கையுடன் கவனித்தார். அவர்கள் மேல்நிலை சபைக்கு அழைக்கப்பட்டனர். அங்கு நிர்வாக குழுவினர் விரைவில் அவர்களை எதிர்கொண்டனர். அறையில் எதிர்பார்ப்பு நிறைந்த காற்று நிலவியது. நிர்வாக குழுவினர், வணிக உலகின் அனுபவமிக்க மூத்தவர்கள், புதிய தலைவரை மதிப்பீடு செய்யவோ முனைந்தனர். சிலர் அர்ஜுனின் தந்தையை தனியாகவே அறிந்தனர் மற்றும் அவன் தந்தையின் பதவியை தனது மகனுக்கு மாற்றுவதை பற்றி ஆச்சரியமாக இருந்தனர். அவர்களின் முதன்மை நபர் மிஸ்டர் மேதா, அர்ஜுனின் தந்தையின் நெருங்கிய நண்பரானவர், அவர்களை வரவேற்க உதவியவர். அவர் ஒரு திறமையான மனிதர். தனது தாய் நமான கண்களுடன் அர்ஜுனை பார்வையிடுகிறார். வரவேற்கிறேன் மிஸ்டர் ராயசடா, உங்களை எதிர்பார்த்தோம். அர்ஜுன் உறுதியான முறையில் கைப்பிடித்தான். நன்றி மிஸ்டர் மேதா, நான் கற்றுக்கொள்ள இங்கு இருக்கிறேன், மேலும் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை ஏற்க தயார். சபை நிறுவனத்தின் தற்போதைய நிலை, அதன் சொத்துகள், நிலைமைகள் மற்றும் எதிர்கால சாத்தியங்கள் பற்றிய விரிவான அறிக்கையுடன் தொடங்கியது. அர்ஜுன் கவனமாக கேட்டு தகவல்களை ஆழமான கவனத்துடன் மனதில் அடக்கியார். இது குழுவினருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் சிந்தனைமிக்க கேள்விகளை கேட்டார். அவர் வணிக உலகில் புதியவர் என்றாலும் மேலாண்மையை புரிந்து கொண்டுள்ளார். நந்தினி அவரது பக்கத்தில் அமைதியாக கூர்ந்து பார்த்தாள். அறையில் சில குழுவினர் சந்தேகமாக இருந்தாலும் அத்தியாயம் முன்னேறும்போது அர்ஜுன் மதிப்பை பெறத் தொடங்கினார். அவரது அமைதியான நம்பிக்கை மற்றும் கற்றுக்கொள்ளும் விருப்பம் அவர்களை மெதுவாக நம்பத் தொடங்கியது. சபை முடிவுக்கேற்ற போது மிஸ்டர் மேதா மெல்லச் முன்னேறி அவரது முகம் நெருக்கமாக காணப்பட்டது. அர்ஜுன், உங்கள் தந்தை இந்த பேராவகத்தை ஒரு சிறப்பான பார்வையும் ஆர்வத்துடன் கட்டினார்.
அவர் மிக பெரிய ஆசையுடையவராக இருந்தாலும் உயர்ந்த பண்புடையவராகவும் இருந்தார். அவர் விட்ட மரபு இப்போது உங்கள் பங்காக இருக்கிறது. ராயசடா தொழில்நுட்ப குழுவின் எதிர்காலம் பற்றிய உங்கள் திட்டங்கள் என்ன? அர்ஜுன் தன் பதிலினை பரிசீலிக்க ஒரு நிமிடம் எடுத்தான். என் தந்தையின் பார்வை புதுமை, பொறுமை மற்றும் சந்தையின் ஆழமான புரிதலின் அடிப்படையில் அமைந்தது. நான் அந்த மரபை போற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் புதிய பார்வையைக் கொண்டு வர விரும்புகிறேன். நிலைத்தன்மை, சமூக பொறுப்பினை முன்னிறுத்துவதாகவும், பங்கு பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, மொத்த சமூகத்திற்கு மதிப்பை உருவாக்குவதற்கும் முனைவதாகவும். அரை மௌனமாக மாறியது. குழுவினர் அவரது வார்த்தைகளை புரிந்து கொண்டனர். மிஸ்டர் மேத்தா அங்கீகாரமாக சிரித்தார். இது ஒரு உயரிய பார்வை, அர்ஜுன். இது எளிதாக இருக்காது, ஆனால் சரியான குழுவும் சரியான திட்டமும் இருந்தால் அது சாத்தியமாக இருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். அதிகாரபூர்வமான விசாரணைகள் முடிந்த பிறகு குழுவினர் ஒவ்வொருவரும் உற்சாகம் அல்லது ஆலோசனைகளை வழங்கி சென்றனர். நந்தினி அவர்களுடைய பார்வையில் மாற்றத்தை உணர்ந்தாள். முந்தைய சந்தேகத்தின் இடத்தில் இப்போது ஒரு ஊக்கம் நிலவுகிறது. அரை காலைவடைந்ததும் மிஸ்டர் மேத்தா தனிப்பட்ட முறையில் அருகே சென்றார். அர்ஜுனுடன் நெருக்கமான குரலில் பேசினான். உங்கள் தந்தை பெருமைப்படுவார், அர்ஜுன். அவர் உங்களால் தலைமை நடத்துவதற்கான திறனை பெருமளவில் நம்பினார், அதை வெளிப்படையாகச் சொல்லாதது தவிர. அவர்களை நன்கு அறிந்தவர்களை அனுபவிக்க பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு வெற்றிக்கான உதவியை தருகிறோம். அர்ஜுன் நன்றி மற்றும் தீர்மானம் கலந்து காணப்படும் கண்களுடன் தலை தூக்கினான். நன்றி, மிஸ்டர் மேத்தா. உங்கள் வழிகாட்டியுடன் நான் மிகவும் நன்றி. அவர்கள் கட்டிடத்திலிருந்து வெளியே வரும்போது அர்ஜுன் மற்றும் நந்தினி மிக்க பிற்பகல் சூரியத்தை சந்தித்தார்கள். காலை நிகழ்வுகளின் எடையை அவர்களுடைய தோள்களில் உணர்ந்தனர். நந்தினி அர்ஜுனுக்கு திரும்பி பேசினாள். அவளது குரலில் மென்மை ஆனால் உறுதி உண்டு. அந்த இடத்தில் நீங்கள் அற்புதமாக இருந்தீர்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெளிவாக காணப்படும் வகையில் இருந்தது. அர்ஜுன் சிரித்தான். அவரது முகத்தில் ஒரு அரிதான முகச்சொல் தோன்றியது. அவர்கள் எப்படி பதிலளிப்பார்கள் என்று நான் உறுதியாக இருந்தேன், ஆனால் என் நோக்கங்களை நேர்மையாக கூறவேண்டியது எனக்கு தெரிந்தது. இது எனக்கானது மட்டுமல்ல, இது நமக்காக ஒரே மாதிரியான முக்கியமான ஒன்றை உருவாக்குவதற்கானதாகவும் உள்ளது. நந்தினி அவனது கையை பிணைத்தாள். அவர்களுடைய ஒருங்கிணைந்த மற்றும் நோக்கமுள்ள உணர்வு மேலோங்கியது. நாங்கள் அதை ஒன்றாகச் செய்யப் போகிறோம், அர்ஜுன். எவ்வித சவால்களும் வந்தாலும் நாம் ஒரு குழுவாக சந்திக்கப் போகிறோம். அவர்கள் ராயசடா தலைமைய கத்தை விலக்கிவிடும்போது அவர்களது வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. எதிர்பாராத வாரிசு இனி ஒரு தலைப்பு மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு மிஷன் மட்டுமல்லாமல் ஒரு மரபினை புதுப்பிக்கவும் அவர்களால் பெருமைப்படக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்கவும் ஆகும். நந்தினி பக்கத்தில் இருப்பதால் அர்ஜுன் வெற்றியடைய தேவையான அனைத்தையும் பெற்றுவிட்டான். ஒரு வாரம் கடந்திருந்தது. அர்ஜுன் ராயசடா தொழில்நுட்ப குழுவின் வாரிசு என்ற தனது புது பொறுப்பை ஏற்றுக்கொண்டது முதல். கூட்டங்கள், முடிவுகள் மற்றும் புதிய பொறுப்புகளின் புயல் அவனை உறுதியாக வைத்திருந்தது. ஆனால் மாற்றம் அவன் எதிர்பார்த்ததை விட மென்மையாகவே இருந்தது. ஆரம்பத்தில் சந்தேகத்துடன் இருந்த குழு உறுப்பினர்கள் அவன் தலைமை முறையை மெதுவாக ஏற்றுக்கொண்டு வரத் தொடங்கினர். தனது தந்தையின் மரபை பாதுகாத்து கொண்டு நிறுவனத்தை நவீனமாக்கும் அர்ஜுனின் நோக்கு முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் அவன் தனது புதிய பொறுப்பில் பழகிக்கொள்ளத் தொடங்கியபோது ஒரு அசௌகரியமான உணர்வு அவனிடம் நுழையத் தொடங்கியது. வணிகத்தின் இதயத்திற்கு போன்றபோது தனது தந்தை விட்டுச் சென்ற ரகசியங்கள் மற்றும் முடிவுக்கு போகாத வேலைகள் இருந்ததை அர்ஜுன் உணரத் தொடங்கினான். ராயசடா பேராவகம் மிகவும் பெரியதாக இருந்தது, ஆனால் அது மிகவும் சிக்கல்களால் நிரம்பியிருந்தது. அது அர்ஜுன் இப்போது மட்டுமே அறிந்து கொள்கிறான். ஒரு மாலை அர்ஜுன் தனது வீட்டு பொறிமனையில் நிறுவனத்தின் ஆவணங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய தோலால் போர்த்தப்பட்ட டைரியை அவன் தன் தந்தையின் தனிப்பட்ட பொருட்களில் அடக்கம் செய்திருந்த ஒரு பெட்டியிலிருந்து கண்டெடுத்தான்.
டைரியின் பக்கங்கள் கையால் எழுதப்பட்ட குறிப்புகள், வணிக உத்திகள் மற்றும் தனிப்பட்ட சிந்தனைகளால் நிரம்பியிருந்தன. அவன் பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது மற்றவை போல இல்லாமல் இருக்கும் ஒரு பகுதியை கண்டறிந்தான். இதில் தனிப்பட்டது மற்றும் மறைவு நிறைந்தது அதிகமாக இருந்தது. அந்த குறிப்புகளில் ஒரு மனிதரான தேவ் கபூர் என்றவருடன் தனது தந்தை இருந்த ஒரு கூட்டாண்மை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அந்த பெயர் அர்ஜுனுக்கு புதிதாக இருந்தது, ஆனால் குறிப்புகளில் உள்ள தொனியால் இந்த கூட்டாண்மை ராயசடா பேராவகத்தின் ஆரம்ப வெற்றிக்கு குறிப்பிட்டதாக இருந்தது என தெரிகிறது. ஆனால் ஏதோ தவறாகி இருந்தது. கடைசி சில குறிப்புகளில் அவனது தந்தையிலும் தேவிடமும் இடையே பிரிவினை பற்றியும், அதன் பின்னர் ஓரமாக ஒரு குறிப்பு, முடிக்கப்படாத வேலை, கபூர் என்ற வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அர்ஜுன் அவ்வழித்தல் மூச்சு பிடித்தான். அவனது தந்தை உயர்ந்த பண்புகளின் மனிதரானார், வணிக அறிவால் மற்றும் நேர்மையாக அறியப்பட்டவர். என்ன காரணம் இருந்தது இந்த விரிசல் அவனது தந்தைக்கும் இந்த தேவ் கபூர் இடையே உருவாக? இந்த மர்மம் அர்ஜுனை பரவசப்படுத்தியது. அதை அவன் புறக்கணிக்க முடியாது என அவனுக்கு தெரிந்தது. கடந்த காலத்தில் முடிவுக்கு வராத விஷயங்கள் இருந்தால் அவை அவன் உருவாக்கிய எதிர்காலத்தை அச்சுறுத்தக்கூடும். ஆனால் தனது தந்தையின் கடந்த காலத்தை ஆராய்வது அவனை சந்திக்க தயார் இல்லாத விஷயங்களை வெளிக்கொண்டு வரலாம் எனவும் அவனுக்கு தெரிந்தது. அடுத்த நாள் அர்ஜுன் மிஸ்டர் மேத்தாவை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்க தீர்மானித்தான். தேவ் கபூர் மற்றும் அர்ஜுனின் தந்தையுடன் உள்ள உறவின் உண்மையை அறிந்தவராக மிஸ்டர் மேத்தாவே இருக்க முடியும் என அவனுக்கு நம்பிக்கை. அர்ஜுன் வந்தபோது மிஸ்டர் மேத்தா அவனை உவிதளர்ச்சியுடன் வரவேற்றார், ஆனால் விரைவிலேயே அர்ஜுனின் மனநிலையின் செரியத்தை கவனித்தார். இன்று உன்னை இங்கே கொண்டு வந்தது என்ன, அர்ஜுன்? என கேட்டார். அவரை அமருமாறு சைகை செய்தார். அர்ஜுன் டைரியை மேத்தாவின் மேஜை மீது வைத்தான். தேவ் கபூர் பற்றிய குறிப்புகள் அடங்கிய பக்கத்தில் திறந்து வைத்தான். இந்ததை என் தந்தையின் பொருட்களில் கண்டேன். தேவ் கபூர் யார்? என்ன நடந்தது என் தந்தையுடன் என நான் அறிய வேண்டும். மிஸ்டர் மேத்தாவின் முகம் சிறிது சுண்டியது அவர் டைரியை பார்த்தபோது. தேவ் கபூர், இது ஒரு நாள் வெளியில் வரும் என நான் நிச்சயமாக நினைத்தேன் என்றார். அர்ஜுன் முன்வந்து ஆர்வமாக கேட்டான். என்ன நடந்தது? ஏன் அவர்கள் பிரிந்தார்கள்? மிஸ்டர் மேத்தா பேசுவதற்கு முன் சில நிமிடங்கள் எடுத்தார். உங்கள் தந்தை மற்றும் தேவ் கபூர் ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவருடன் சேர்ந்து தான் ராயசடா தொழில்நுட்ப குழுவின் அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கினர். தேவ் பிரமாதமானவராக இருந்தார், ஆனால் மிகவும் ஆசையுடன் இருந்தார். அவனுடைய ஆசை மிகைப்பட்டது. நிறுவனத்தின் வளர்ச்சியுடன் அவர்கள் இடையே பதற்றம் அதிகரித்தது. தேவ் வேகமாக வளர்ச்சியை அடைய ஏதுவாக எதிகமற்ற பொருளாதாரத்தை எடுக்க தயார் இருந்தார். ஆனால் உங்கள் தந்தை நிறுவனத்தின் நேர்மையை பாதிக்க விட மறுத்தார். அர்ஜுன் மிகவும் ஆர்வமாக கேட்டான். அவர்களின் கூட்டாண்மை இறுதியில் முறிந்தது. மிஸ்டர் மேத்தா தொடர்ந்தார். தேவ் நிறுவனத்தை விட்டு சென்றார். அவர்கள் அவரவர் பாதையில் சென்றனர். ஆனால் ஒரு ஒப்பந்தம், ஒரு கடைசி வணிக முயற்சி அவர் முடிக்கவில்லை. அது தேவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வணிக ஒப்பந்தமாக இருந்தது, ஆனால் அவர்கள் பிரிந்த பிறகு அது முடிவில்லாமல் போய்விட்டது. உங்கள் தந்தை அதை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தார், ஆனால் வருடங்கள் சென்று கொண்டிருந்தபோதும் அது அவருக்கு தொந்தரவு தரும் ஒரு மறுமுடிவு ஆகி விட்டது. தேவ் கபூர் அதன் பின்னர் என்ன ஆனார்? அர்ஜுன் கேட்டான். மிஸ்டர் மேத்தா மீண்டும் சுவாசித்தார். தேவ் வணிக உலகில் இருந்து மறைந்துவிட்டார், குறைந்தபட்சம் பொதுவில். சிலர் அவர் வெளிநாடு சென்றார் என்று கூறுகிறார்கள், மற்றவர்கள் அவர் நிழலில் தனது சொந்த முயற்சிகளை தொடங்கினார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் ராயசடாக்களை மறக்கவில்லை என்பது மட்டும் உறுதி. அவர் உங்கள் தந்தையுடன் மேல் நிரூபிக்க விரும்பினார் என்று வதந்திகள் இருந்தன. ஆனால் எதுவும் அவன் உயிரோடிருக்கும் போது நடக்கவில்லை. அர்ஜுனின் மனம் வியப்புடன் கலந்தது. தேவ் கபூர் இன்னும் வாழ்ந்தால் அவர் நிறுவனத்திற்கு ஒரு ஆபத்தாக இருக்க முடியும். இந்த முடிக்கப்படாத வேலை ராயசடா பெயருக்கு மீண்டும் சவாலாகி இருக்கக்கூடும்.
அவர் நிறுவனத்திற்கு இன்னும் ஆபத்தாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என அர்ஜுன் கேட்டான். மிஸ்டர் மேத்தாவின் கண்கள் சற்று குருட்டாகின. சொல்வது கஷ்டம். ஆனால் நான் ஒரே விஷயம் கற்றுக்கொண்டேன். அது முடிவற்ற விஷயங்கள் எப்போதும் நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் முன் வருவதற்கு வழிவகுக்கும். தேவ் இன்னும் இருந்தால் நீ தயாராக இருக்க வேண்டும். அர்ஜுன் தலை ஆட்டினான். தனது தந்தையின் கடந்த காலத்தின் பாரம் அவனது தோள்களில் கனமாக அமைந்தது. இதை அவன் புறக்கணிக்க முடியாது எனவும் தேவ் கபூர் இன்னும் ஆபத்தாக இருந்தால் அதை கண்டுபிடித்து அதை தீர்க்க வேண்டும் எனவும் அது அவர் மற்றும் நந்தினி செய்யும் அனைத்து விஷயங்களையும் ஆபத்துக்குள்ளாக்குவதற்கு முன்பே என்ன செய்ய வேண்டும் எனவும் தெரிந்தது. அவன் மிஸ்டர் மேத்தாவின் அலுவலகத்தை விட்டுச் செல்லும்போது தேவ் கபூரின் மர்மம் அவனது சிந்தனைகளை மூடிவிட்டது. எதிர்பாராத வாரிசு தன் தந்தையின் கடந்தகால நிழல்களை கண்டுபிடிக்கப் போகிறான். மேலும் அது அவனது தீர்மானத்தை இனி நிற்க முடியாதவர்களை சந்திக்கும் சவால்களை சந்திக்க செய்யும். வீட்டிற்கு திரும்பியபோது அர்ஜுன் அவன் கற்றுக்கொண்டதை நந்தினியுடன் பகிர்ந்தபோது அவள் அவனுடைய கண்களில் தீர்மானத்தை காண முடிந்தது. இது இனி தந்தையின் காலடியில் நடப்பதற்கு மட்டுமல்ல, இது கடந்த காலத்தை எதிர்கொள்ளுதல், அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்தல் மற்றும் அவர்கள் கட்டும் மரபு அவனை பின்தொடர்ந்த அந்த ஆவிகள் விடுபடாத நிலையாக நிலைத்திருக்க வேண்டுமென தெரிந்தது. அர்ஜுன் தேவ் கபூரின் இருப்பிடம் மற்றும் முடிக்கப்படாத வேலை பற்றியதை மேலும் ஆராய்வதற்கு தீர்மானித்தான். எதிர்காலம் இன்னும் தெளிவில்லாமல் இருந்தாலும் அர்ஜுன் ஒரு விஷயத்தை உறுதியாக கண்டு கொண்டார். ராயசடா பேராவகத்தின் எதிர்காலத்தை கடந்த காலத்தின் நிழல்கள் தீர்மானிக்க அனுமதிக்க மாட்டார். மீட்பிற்கான போராட்டம் இன்னும் முழுமையடையவில்லை. மேலும் அடுத்தது என்னவென்று சந்திக்க அர்ஜுன் தயாராக இருந்தார். அர்ஜுனின் இரவுகள் அதிகமாக கவலையுடன் கழிந்தன. தேவ் கபூர் என்ற மனிதனின் இருப்பு அவனின் உள்ளத்தில் ஆழமாக பரபரப்பை தூண்டியிருந்தது. ஆர்வம், பயம் மற்றும் பொறுப்பு என்கிற கலவையை. அவன் கண்களை மூடிக்கொண்டால் தனது தந்தையின் நெருங்கிய நண்பராக இருந்த தேவ் தற்போது மர்மமாய் மறைந்திருந்தார். தந்தையுடனான முடிக்காத விஷயம் ஒரு டைம் பாம்பை போன்றது. அது வெடித்துவிடக்கூடியது மற்றும் அவன் இதுவரை செய்த அனைத்து முயற்சிகளையும் அழிக்கக்கூடியது. உண்மையை வெளிக்கொணர அர்ஜுன் ஒரு தனிப்பட்ட விசாரணையாளரை நியமித்தான். தேவ் கபூர் பற்றிய தகவல்களை அதிகமாக வெளியே தெரியாமல் உள்ளே இருந்து விசாரிக்க ஒருவரை தேடினான். நாட்கள் வாரங்களாக மாறின. விசாரணையாளர் பழைய பதிவுகளை ஆராய்ந்து பழைய இணைப்போர்களை துரத்தி தேவ் கபூரின் வாழ்க்கையை பற்றி தகவல்களை சேகரிக்க தொடங்கினார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அர்ஜுன் தனது தந்தையின் தொழில்முறைகளை தொடர்ந்தது. அவன் நந்தினியுடன் இணைந்து நெருக்கடியான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வந்தார். அவர்கள் ஒவ்வொரு தடையையும் சந்திக்க ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிக் கொண்டனர். ஆனால் தேவ் கபூர் என்கிற நிழல் எப்போதும் அவர்களின் வாழ்க்கையை சூழ்ந்திருந்தது. அவர்களின் பயணத்தின் முடிவு இன்னும் தொலைவில் உள்ளது என்பதை நினைவூட்டியது. ஒரு மாலை அர்ஜுன் தனது அலுவலகத்தில் பத்திரங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. அது விசாரணையாளர். மிஸ்டர் ராயசடா, எனக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது என்கிற அவசரத்துடன் அவன் கூறினான். தேவ் கபூர் சில ஆண்டுகளாக மாறுபட்ட பெயரில் வாழ்ந்து வந்துள்ளார். அவர் வெளிநாட்டில் பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் சமீபத்திய நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. அவர் மீண்டும் நாட்டில் உள்ளார். மேலும் உங்கள் அசைவுகளை அவசரமாக கவனித்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனின் உள்ளத்தில் ஒரே ஒரு குளிர் உணர்வு திகழ்ந்தது. அவருக்காக ஏன் என்றான் அர்ஜுன். அவர் இந்த நேரத்தை காத்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீங்கள் உங்கள் தந்தையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அவர் நிழலில் இருந்து வெளிப்பட்டார். அவர் சில சிறிய தொழில்முறைகளை தகர்க்க முயற்சித்து இருக்கிறார். இன்னும் பெரியதில்லை. ஆனால் அவர் எவ்வளவு செல்வாக்கை செலுத்த முடியும் என்று பார்ப்பதற்காக முயற்சி செய்கிறார். அர்ஜுனின் மனதில் அதிர்ச்சி வந்தது. இது சாதாரண வணிக விவகாரங்களை பற்றியது மட்டும் அல்ல.
தேவ் கபூர் இன்னும் மிக பெரிய ஆபத்தாக இருந்தார், மேலும் அவர் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போது எங்கு இருக்கிறார் என அர்ஜுன் கேட்டான். அவர் நகரின் ஓரங்களில் ஒரு தனிமையான எஸ்டேட்டில் தங்கியிருக்கிறார். அது நன்றாக காக்கப்படுகிறது. அவரது கடந்த காலத்தை பொறுத்தவரை இது தற்காப்பாக தெரிகிறது. ஆனால் அவரை நேரடியாக சந்திக்க விரும்பினால் இப்போது சரியான நேரம் இருக்கலாம். அவர் தனியாகவே செயலில் இருக்கிறார் என்று தெரிகிறது. அர்ஜுன் விசாரணையாளருக்கு நன்றி கூறி தொலைபேசியை வைத்துவிட்டு தன்னுடைய மனதில் குழப்பத்துடன் இருந்தான். தேவ் கபூரை சந்திக்க வேண்டும் என்ற தீர்மானம் உறுதியானது. ஆனால் அது எளிதான முடிவாக இல்லை. தேவ் கபூரை சந்திப்பது நிலைமையை தீர்க்கலாம் அல்லது அதை மிகவும் ஆபத்தான நிலைக்கு உயர்த்தக்கூடும். அந்த இரவு அர்ஜுன் மற்றும் நந்தினி இருவரும் தங்கள் வீட்டு நற்சாலை அறையில் உட்கார்ந்து விசாரணையாளர் கண்டுபிடித்ததை பகிர்ந்து கொண்டார். நந்தினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் கவலை மற்றும் தீர்மானம் கலந்தது. இது உங்கள் தந்தையை பற்றியது மட்டுமல்லவா? அவள் மெதுவாக கேட்டாள். தேவ் கபூர் நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் அனைத்தையும் அழிக்க முயற்சிக்கிறார். அர்ஜுன் தலை ஆட்டினான். இந்த சூழ்நிலையின் பழு அவனது தோள்களில் விழுந்தது. நான் அவரை எதிர்கொள்ள வேண்டும் நந்தினி. நான் அதை செய்யாவிட்டால் அவர் தொடர்ந்து எங்களை தாக்கி நமது நிறுவனத்தை முழுமையிலேயே அழிக்க முயற்சிப்பார். ஆனால் அவருக்கு என்ன வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. அது பழிவாங்கலா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா? நந்தினி அவனுடைய கைகளை தழுவி அமைதியாக பார்த்து, அதை நாம் சந்திக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அர்ஜுன். தேவ் கபூர் ஆபத்தானவர். அவரை பொறுத்து எதையும் எளிதாக கருத முடியாது. அடுத்த நாள் காலை அர்ஜுன் தன் முடிவை உறுதிப்படுத்தினான். தேவ் கபூரின் எஸ்டேட்டிற்கு சென்று தனது குடும்பத்தின் மரபை உறிஞ்சும் அந்த மனிதனுடன் நேரிடையாக பேச வேண்டும். இதோடு அவன் சென்று வந்தால் அது நம்மால் முடியும் என்று நிரூபிக்க முடியுமா என்று தெரியாது. அவன் அந்த மாலையில் எஸ்டேட்டுக்கு சென்றான். நீண்ட வளைந்த சாலை வழியாக அங்கு சென்றான். இடம் மிகவும் வலுவானதாகவும் பெரிய சுவர்கள் சூழ்ந்திருந்தது, மேலும் பாதுகாப்பு கடுமையாக இருந்தது. அர்ஜுன் நுழைவாயிலில் வந்தபோது ஒரு காவலர் முன்னே வந்து அவனை திறம்பட கண்காணித்தான். நான் தேவ் கபூரை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றான் அர்ஜுன் உறுதியான குரலில். காவலர் சற்றே சிந்தித்தபின் ரேடியோவில் பேசினார். சில நொடிகள் கழித்து கதவு மெதுவாக திறந்தது மற்றும் அர்ஜுன் உள்ளே சென்றான். அவனுடைய இதயத் துடிப்பு அதிகமாக இருந்தது. அவன் ஒரு பெரிய மங்கலான படிப்பு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அங்கு தேவ் கபூர் அவனுக்காக காத்திருந்தார். அவரின் பார்வை அர்ஜுன் எதிர்பார்த்ததை விட மாறியது. தேவ் இப்போது வயது மேட்டும் கொண்டிருந்தார். வெள்ளியான தலைமுடி மற்றும் அவரது கண்களில் மந்தமான தோற்றத்துடன் இருந்தார். ஆனால் அவர் இன்னும் வெகுண்டிருந்தார் மற்றும் அதனால் அர்ஜுனுக்கு அதிக கவனம் தர வேண்டும் என்று உணர்த்தியது. அர்ஜுன் ராயசடா, தேவ் மெதுவாகச் சொன்னார் சிரிப்புடன். நான் உன் வரவை எதிர்பார்த்தேன். அர்ஜுன் தன்னுடைய நிலையை உறுதியாக வைத்துக்கொண்டான். பயத்தை புறக்கணித்தான். நான் உன்னை பார்த்து என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவே வந்தேன் தேவ். நீங்கள் ஏன் நமது நிறுவனத்தை அழிக்க முயற்சிக்கிறீர்கள்? இப்போது ஏன் இவ்வளவு வருடங்கள் கழித்து? தேவ் அர்ஜுனை அமரச் செய்ய முன்மொழிந்தார். ஆனால் அர்ஜுன் அதனை ஏற்கவில்லை. நீங்கள் உங்கள் தந்தையைப் போலவே இருக்கிறீர்கள் அர்ஜுன். முன்முடிவானது, தீர்மானமானது, எதையும் பின்பற்றாமலும். ஆனால் நீங்கள் வணிகத்தை பற்றி மட்டுமே நினைத்தால் நீங்கள் நிஜமாகவே இளைஞரானவர். அர்ஜுன் குறுகிய முகத்துடன் அதிருப்தியடைந்தார். அப்படியென்றால் இது பற்றி என்ன? பழிவாங்கலா? தேவ் சிரித்தார். அது மங்கலான ஒரு சப்தம் ஆகும். பழிவாங்கல் இல்லை அர்ஜுன். இது என்னிடம் இருந்து திருடப்பட்டது பட்டியது. உன் தந்தையும் நானும் ஒரே கனவை கொண்டிருந்தோம், எங்கள் சேர்த்து செயல்படும் கனவுகள். ஆனால் அவர் அந்த கனவுகளை அழித்து என்னை ஒருவருக்க ஊழில் மாற்றிவிட்டார். நான் இப்போது என்னுடையதை திரும்ப கொண்டுவர விரும்புகிறேன். அர்ஜுனின் கண்கள் சற்றே மடிந்தன. நீங்கள் வரலாற்றை மறுபடியும் எழுத முடியாது தேவ்.
எனது தந்தை அவருடைய முடிவுகளை எடுத்தார், நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுத்தீர்கள். நீங்கள் நடந்தே சென்றீர்கள். தேவின் சிரிப்பு அழிந்தது, அது ஒரு குளிர்ந்த, கசப்பு பார்வையாக மாறியது. நான் நடந்தே செல்லவில்லை, அர்ஜுன். நான் வெளியே தூக்கப்பட்டேன். உன் தந்தை என்னை சிதறடித்து, என்னை மீண்டும் கட்டிக்கொள்வதற்கு முடியாத நிலைக்கு தள்ளினார். நான் பல ஆண்டுகள் நிழல்களில் இருந்தேன், நான் திரும்ப வரும் நாளுக்காக திட்டமிட்டு. இப்போது நீங்கள் தலைமையில் இருக்கும்போது இது சரியான நேரம். அர்ஜுன் கோபமாக இருந்தான். நீங்கள் எங்களை தாக்க முடியாது. என் தந்தையும் நான் உருவாக்கியதை அழிக்க முடியாது. தேவ் அவனை மர்மமான புன்னகையுடன் பார்த்து, நீங்கள் ஒரு தேர்வை அடைந்துள்ளீர்கள், அர்ஜுன். நானும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவேண்டும். இது ஒரு விளையாட்டு. நான் உங்களுடைய அமைப்பை பொறுத்து அளவீடுகள் செய்தே தீர்வேன், அல்லது நாம் இதை மனிதர்களைப் போல தீர்மானிக்கலாம். நான் ராயசடா சாம்ராஜ்யத்தின் என்னுடைய பகுதியை விரும்புகிறேன், அது ஆரம்பத்தில் இருந்தே என்னுடையதாக இருக்க வேண்டும். அர்ஜுன் மிகவும் கோபமாக கைகளை கசித்தான். இந்த நிமிடத்தின் பழு அவனுக்கு மிகுதியானது. அவன் இங்கே பதில்களுக்காக வந்திருந்தான், ஆனால் இப்போது அவன் ஒரு கேள்வியை எதிர்கொண்டான். தேவ் கபூரின் வேண்டுகோள்களை ஏற்கிறதா, அல்லது அவர் ஒரு மிகப்பெரிய போருக்கு போவதற்கு தயார்? ஆனால் அர்ஜுன் பின்னால் செல்லவில்லை. அவர் தனது குடும்பத்தின் மரபை பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்தார், அது ஒரு ஆபத்தான மனிதனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் என்றாலும். நீங்கள் எதையும் பெற முடியாது, தேவ், என்று அர்ஜுன் உறுதியுடன் கூறினார். நீங்கள் போராட விரும்பினால் நான் தயார். ஆனால் நீங்கள் வெற்றி பெறமாட்டீர்கள். தேவின் கண்கள் கோபத்தால் முழங்கின, ஆனால் அவரது பார்வையில் சிறிது மரியாதை இருந்தது. சரி, அர்ஜுன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியைச் சேர்த்துள்ளீர்கள். நான் எப்போதும் என்னிடம் விரும்பியதை பெறுவேன். அர்ஜுன் எஸ்டேட்டில் இருந்து வெளியேறும்போது, அவனுடைய மனதில் நேர்த்தியாக நிகழ்ந்தவற்றை திருப்பி எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய நிலையை உறுதியாக காட்டினான், ஆனால் போராட்டம் முடிவடையவில்லை. தேவ் கபூர் ஆபத்தான மனிதர், மேலும் இந்த மோதல் எப்போது முடியும் என்று யாரும் உறுதியாக கூற முடியாது. வீட்டிற்கு திரும்பியபின் அர்ஜுன் சந்தித்த விவரங்களை நந்தினியுடன் பகிர்ந்தான். அவர்களின் மனதில் தேவ் கபூர் எதிர்க்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வது என்று உறுதி செய்தனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை பாதுகாக்கவும், அவர்கள் கட்டிக்கொண்டு இருக்கும் மரபை காக்கவும் உறுதியாக இருந்தனர். கேமரா ராயசடா பேராவகத்தின் அருகில் இருக்கும் காட்சியில், அங்கு அர்ஜுனும் நந்தினியும் எதிர்காலத்தை எதிர்கொண்டு நின்று கொண்டிருந்தனர். மூடப்பட்ட வாரிசு தனது நிலையை எடுத்துக்கொண்டார், ஆனால் மீட்புக்கான போராட்டம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை.